ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு எக் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான கட் பண்ணிலாம் வச்சுக்கலாம். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆயில் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கிக்கலாம். நம்ம வணக்கி எடுத்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் நல்லா கொட்டி எடுத்து வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம வணக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இடையில கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா அது ஆயிலெலாம் பட்டு அது நல்லா வெங்காயம் சுருங்கும். அப்போ நம்ம சிக்கன் பொடி, மட்டன் பொடி, முட்டை பொடியெலாம் போட்டு நம்ம ஒரு கிளறிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு நல்லா அதை வணக்கி எடுத்ததுக்கப்புறமா ஆவி வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். வணக்கி எடுத்துகிட்டு ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் உடச்சி ஊற்றிட்டு நான் நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வணக்கிறதுக்கப்புறம் அப்போ அந்த கடாயில் அந்த முட்டை பிஸ்கெலாம் ஒட்டும். நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். கேப் விடாமல். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். நல்லா வணக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது போட்டு கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றி நல்லா ஒருக்க கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ